வெல்கம் டு ஈஸி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் எறா காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறேன். எறா 400 வாங்கி தோல் உரித்து அலம்பி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 வெங்காயம், 4 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி. நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடு ஏறணும். இப்போது எண்ணெயை அதில் ஊற்று. எண்ணெய் சிறிது காய்ந்ததும் கடுகு பொரிஞ்சிருந்து அதில் நான் இப்போ மிக்சியில் அரைச்ச வெங்காயம் தக்காளி விடுது அதில் அது தேவை இது நம்ம எவ்வளோ இது செய்யணும் அதுக்கு ஒரு கரண்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிதளவு மிளகுத்தூள், நம்ம கட் பண்ணி அளந்து வச்ச காலிஃப்ளவர், நம்ம பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கும் அதோட போட்டோம். இறாவை அதோட எல்லாம் ஒன்றோட கலந்து இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலரி இப்போ தட்டு போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். வேகணும். எறா காலிஃப்ளவர் கிரேவி இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துடுதுங்க. இதை வந்து கிண்ணத்தில் இது பண்ணுறேன். எறா காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.